குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அதன்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 4ஆம் இடமான வண்டி வாகனம் வீடு சொத்து சொகம்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவத்தில் 4ஆம் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைவு. ஆமாங்க, குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் இணைவின் மூலமாக ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அந்த யோகம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாத துவக்கத்தில் இருக்குது. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு இருக்குது. இங்கே புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கிரகநிலைகள் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல ஆவணி 1ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. எப்போதுமே விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் மட்டும் கிடையாது, திக்பலமும் அடைகிறார். நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்து 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், ஆவணியில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வம்சத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக உருவெடுக்கக்கூடிய அத்துணை அம்சங்களும் அதில் இருக்கும். சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் வரும்போது பெரிய வளர்ச்சி அதை கொடுத்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகுது. 10ஆம் இடத்துல சூரியன் அமரக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதம் முழுக்க 10ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்க போகிறார். ஓகே, இரண்டாவதா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு அவர் 8-11க்கு அதிபதி. பிரச்சனைகளையும் தரக்கூடிய கிரகம் அவர் தான். அவரே தீர்வையும் தரக்கூடிய கிரகமாக மாறுறார், வெற்றியை தரக்கூடிய கிரகமாக மாறுறார். ஸோ அப்படிப்பட்ட புதன் பகவான் ஆவணி 6ஆம் தேதி 22/8/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த புதன் பகவான் வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறது. அப்போ வக்ர பயிற்சி ஆகுது, பின்னோக்கிய நகர்வு வக்ர பயிற்சி ஆகுது. ரொம்ப ரேரான ஒரு விஷயம், புதன் வக்ர பயிற்சி ஆகிறதெல்லாம் ரொம்ப ரேர். ஸோ அந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் நடக்குது. ஓகே, வக்ரமான புதன் பயிற்சியாகி கடகராசிக்குள்ளே போகிறார். கடகராசியில் ஆவணி 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் 28/8/2024 அன்னைக்கு. பின்பு ஆவணி 19ஆம் தேதி எகன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆயிடுறார். இப்போ புதன் 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது நல்ல ஸ்தானம் தான் புதனுக்கு, பிரச்சனைகளோட வெற்றியும் தரக்கூடிய ஸ்தானம். ஸோ புதன் என்ன லெவலாக செய்ய போகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, கலஸ்தர ஸ்தான கிரகம். அது இந்த கிரகம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி 24/8/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான சிம்ம ராசியிலேருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. என்னதான் சுக்கிரன் லாபத்தில் இருந்தாலும் அங்கே ஆல்ரெடி கேது இருக்குது. கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் அடையுது. இந்த வீடியோவோட டைட்டிலே அதான் கொடுத்துருப்போம், சுக்கிரன் நீசம் பெரும் காலம் அப்படின்னு. ஸோ சுக்கிரன் நீசம் ஆகுது எப்போ? ஆவணி மாதம் 8ஆம் தேதி 24/8/2024 அன்னைக்கு சுக்கிரன் நீசம் ஆரம்பிக்குது. ஆவணி முழுக்க அவர் நீச்சமாக தான் இருக்க போகிறார், கூட கேது கூட இருக்க போகிறார். நீசமாகிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதனோட ஒரு பாவகிரகமான கேது இருக்கிறது, அதுவும் கொஞ்சம் தொந்தரவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். சரி, இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி செவ்வாய் இது வரைக்கும் 7ஆம் பாவத்தில் இருந்தார், குரு மங்கள யோகத்தில் இருந்தது. குரு உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். செவ்வாய் சனியினுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது, குருவினுடைய பார்வையும் இருக்குது. கூடவே செவ்வாயும் குருவோடு இணைந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாண்டி இப்போ ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சார், இது கோச்சார பதிவு தானே, கோச்சாரத்தை மையப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எஸ், ஆமாம், கோச்சார பதிவு தான். கோச்சார கிரகங்கள் மாறுதலை வச்சுட்டு தான் சொல்கிறோம். ஆனால் கோச்சாரமும் தசாபுத்தியும் ஒன்றா இணைஞ்சு தான் வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் சொல்லக்கூடிய பலனில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் பலன் நடக்காமல் போகாது, கண்டிப்பாக நடக்கும்.
ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல சூரிய பகவான். உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 9ஆம் இடத்துல இருந்த சூரியன் தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தியிருந்தார் போன மாதம். ஸோ அதுவே கொஞ்சம் பெட்டரான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாக இழுபடியாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. எப்படி ஏறத்தால நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, இல்லை வேலை தொழில் எந்த விஷயம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ நன்மைகள், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்களுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் உங்களை கொண்டு வந்திருக்கோம். அந்த சூரியன் 9ஆம் இடத்து சூரியன் தர்மகர்மாதிபதி யோகம் ஏதோ ஒரு வகையில் யாரோட உதவியினால கண்டிப்பாக நடந்திருக்கலாம். ஒன்றும் பண உதவிகளாக இருக்கலாம், அறிவை செலுத்தலாம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு உண்டான முக்கியமான காரியங்களை செய்திருப்பீங்க. இப்போ 10ஆம் இடத்துக்கு சூரியன் வந்தாச்சு. தொழிலில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரியான பல விதமான விஷயங்களை செய்ய போகிறீங்க. உங்களுடைய செயல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, உங்களுடைய செயல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நேர்த்தியாக தெளிவாக இருக்க போகுது. எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாது, பக்கா பிளானிங்கை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ரொம்ப தெளிவான மனநிலைமையோட. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களை யாருமே எதுவும் பீட்டே பண்ண முடியாது. நீங்கள் தான் ஜெயிப்பீங்க 100%. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு உண்டான அந்தஸ்து, புகழ், வளர்ச்சி, பெயர் எல்லாமே கிடைக்க போகுது. அனைத்துமே அந்த தொழிலை மையப்படுத்தி தான் கிடைக்க போகுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதாவது காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருக்குன்னா அந்த காலகட்டம் அதை முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திடும். பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி, ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்பாடா அப்படின்னு சொல்லி போட்டு சிட்பேக் ஆகி உட்கார மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஏன்னா எந்த காரியம் தொட்டாலும் அதில் ஜெயிப்பு, வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிடும் இல்லையா. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்துடும். அடுத்தது என்ன, அடுத்த வளர்ச்சிக்கு உண்டான வேலைகள் என்ன, அது என்ன பிளான் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவீங்க. பாஸ்ட்டை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்க மாட்டீங்க. வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளேயே போயிடுவீங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதமாக தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குது, சனியினுடைய பார்வை இருக்குது, கூடவே சூரியனும் திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல விஷயம்தான். தந்தையின் மூலமாக தொழில் ரீதியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சுயதொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். இன்னுமே உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள், பல வருஷமாக நடக்காமல் இருக்கிற காரியங்களை நடத்தி காட்டுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி இருக்குது. என்னங்கிறது அந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். சிம்பிளாக ரொம்ப பழமையான சிவன் கோயில், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எது ரொம்ப பழமையான சிவன் கோயில்னு பாருங்கள். அந்த கோயிலுக்கு போங்க, ஒரு 2.5 மணி நேரம் அந்த கோவிலில் இருங்க. கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. மினிமம் 2 நல்ல பெரிய அகல் விளக்காக வாங்கிக்கோங்க, அதில் தீபம் போடுங்க. மினிமம் 2. ஒரு 2.5 மணி நேரம் கோவிலில் இருங்க. அந்த 2.5 மணி நேரம் அந்த விளக்கு எரியிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரே ஒரு நாள், நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு போங்க, அந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். கண்டிப்பாக இது சின்ன விஷயம் கிடையாது. இன்னும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு 1 வருஷ காலம் ஆகும். ஸோ சரியாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப முக்கியமாக தேவையான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸை மட்டுமே கொடுக்கணும். அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு ப்ரேயர் தான் இருக்கணும். உறுதியாக அது வெற்றியை கொடுக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஆதாயம் பெறணும்னு நினச்சிங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதம் காத்துட்ருக்கு. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பின்னாட்களில் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை செய்யணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ தான் பட்ஜெட் தாக்கலெல்லாம் முடிஞ்சிருக்குது. விஷயத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் வேலையில் உட்காரத்துக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கிடலாம். தந்தையினுடைய வருமானம் அதிகரிக்குங்க. உங்கள் குடும்பத்தில் தந்தையினுடைய பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். அவங்ககிட்ட கையிருப்பு பணம் அதிகமாகும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். அதே போல் தாயார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாயாருக்கு இதற்கு முன்பு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சற்று குறைவதை உணர முடியும். இன்னும் உடம்பு சூடு ஆகாமல் பார்த்துக்கிடணும் தாயாருக்கு. ஆனால் இதற்கு முன்பு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சற்று குறையும்.
கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வரும் தாயார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எந்த விதத்துலையும் உங்களுக்கு கெடுதல் செய்ய போகிறது கிடையாது. எல்லாமே குட். நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசி பெண்களுக்கு, நீங்கள் விருச்சிகத்தில் பிறந்திருக்கீங்க, பெண்ணாக இருக்கிறீங்க, திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா மாமியாரனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகிடும். அவங்களுடைய கைப்பிடிக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க அவங்க. ஸோ அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. விருச்சிக ராசி பெண்களுக்கு மாமியார் பிரச்சனைகள் உண்டு, கண்டிப்பாக வரும், மாற்றம் இல்லை. ஓகே, ஸோ மற்றபடி எல்லாமே குட் அண்ட் வெல். அடுத்ததாக புதன். புதன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி, அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம். 10ஆம் இடத்துல இருக்கார், வக்ரமாகிறார், 9ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வக்ரம் பெற்ற புதன் ஆவணி 6ஆம் தேதியிலேருந்து ஆவணி 19ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள். இந்த காலகட்டம் தந்தைக்கு புது முயற்சிகளை செய்யும்போது தேவையற்ற அலைச்சல் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. நான் வருமானத்தை பெருக்கிடுவாடு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காலகட்டம் இந்த 6ஆம் தேதியிலேருந்து ஆவணி 6லேருந்து ஆவணி 19 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14-15 நாட்கள் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அதை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. சில நேரங்களில் அவருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. உடல்நிலை அப்பப்போ சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரியான நம்பிக்கைகளாக சொல்லுது. இந்த ஆவணி 6ஆம் தேதியிலேருந்து ஆவணி 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய தந்தைக்காக எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள். ஏன்னா உங்களை காட்டிலும் உங்களுடைய தந்தை ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிப்பாங்க. அந்த காலகட்டம் ரொம்ப யோசனை மட்டும்தான் அதிகமாக இருக்கும், செயலில் ஒன்றும் இருக்காது அந்த காலகட்டம். ஸோ அப்போ புது மாற்றங்களை செய்கிறது அப்படிங்கிறது ஏற்ற ஒரு அமைப்பாக இல்லை. எந்த ஒரு மாற்றம் செஞ்சாலும் அதில் அலைச்சல் உண்டாகும். அதே போல் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணுங்கிற முயற்சி இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் அதை செய்ய வேண்டாம். ஆவணி 6லேருந்து ஆவணி 19 வரைக்குமே செய்யக்கூடாது. வெளியூர் வெளிமாநில வெளிமாவட்டம் தொழில் ரீதியாக வாய்ப்பு தேடி போகிறது அப்படிங்கிற அமைப்புகள்லாம் கஷ்டத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. பயணம் அலைச்சலையும் விரைய செலவுகளையும் சில நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 3-8 அதிபதியினுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அது விபத்தில் போய் முடிவதற்கும் வாய்ப்புண்டு. கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. ரைட்டா? ஓகே. அதே லாபாதிபதியாக புதன் வர்றாரு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதில் நிவர்த்தியும் கொடுத்துரும். மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. தந்தை வழி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு தான் உடல்நல தொந்தரவு, ஆனால் அவர் மூலமாக உங்களுக்கு தேவையான சகாயம் கிடைக்கும். அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு அட்வைஸ் கேட்டுக்கலாம். இல்லை அவங்க மூலயமா பொருளாதார உதவிகள், பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது. ஓகே, பிரச்சனைகளாக இருந்த விஷயம் கூட அந்த சூரியன் 10ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார், 9ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 9க்கு அதிபதியான சந்திரன் எப்பெல்லாம் 9ஆம் இடத்து 5ஆம் இடத்தை ராசிக்குள்ளே போகிறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறிடும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம், இந்த 6 நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது எதிர்பாராத லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும். இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எல்லாம் அதை இன்வெஸ்ட் பண்ணணும் விருப்பம் இருந்ததுன்னா இந்த 6 நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கும் போது அதுக்குண்டான வேலையை செய்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரத்துலையும் ரேவதி நட்சத்திரத்துலையும். உத்தரட்டாதியில் ஆல்ரெடி ராகு இருக்குது, கூடவே ரேவதியில் பயணிக்கும் போதும் பண்ணலாம். ஸோ அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி சின்னதான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆசைப்படக்கூடாது. உங்களுடைய சுயஜாதக அமைப்புகளில் அது நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது, நல்ல தசாபுத்திகள் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய யோகத்தை அதை கொடுக்கும். அதில் மாற்றம் இல்லை. ஓகே, இப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7க்கு அதிபதி, 12க்கு அதிபதி. அவர் போய் 11ஆம் பாவத்தில் நீசம் பெற்று கேதுவோடு இணைகிறார். இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்தே தீரும்.
நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய வாழ்க்கை துணை செயல்படுவாங்க. உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை அவங்க தரமாட்டாங்க. உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை தகுதி இல்லாத ஒரு நபராக தெரிவார். இந்த சின்ன விஷயம் கூட அவங்களால புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியல. இவங்களாம் என்னத்தை படிச்சுட்டு வந்தாங்க, என்ன ஒரு சென்ஸ் இருக்குது, காமன் சென்ஸே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நெகட்டிவிட்டி மட்டுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அவங்க நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக செய்திருப்பாங்க, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவங்களுடைய குறைகள் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அதை நம்ம வெளிப்படுத்தும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட குறைகளை மட்டுமே பார்க்க வேண்டாம், அவங்களுடைய நிறைகளையும் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரிகிறது குறைகள் மட்டும்தான் தெரியும். நிறைகளையும் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடுறது நல்லது. இரண்டாவதா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூடவே இருக்காங்கன்னா கவனம். அது முக்கியமாக பெண்கள் பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ளேயே பிரிவினை உண்டு, அப்போ நம்ம அனுசரித்து போகணும். இங்கே பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் பிரிவினை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பெண்களாக இருந்தால் ரொம்ப அதிகம். ஸோ கவனம் வேணும், பார்ட்னர்ஷிப்லேயே கவனம் வேணும், கணவன் மனைவி உறவுலையும் கவனம் வேணும். அதே போல் நிறைய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. வாடிக்கையாளர் அதிகரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிப்பாங்க. ஆனால் யாருமே அந்த குவாலிட்டியான கஸ்டமர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஆஃபரில் நம்மகிட்ட ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு 50,000 ரூபா பெருமானம் உள்ள பொருளை 40,000 ரூபாய்க்கு கொடுப்பியான்னு கேட்டு தான் கஸ்டமர் வருவாங்க. 50,000 ரூபாய் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க. அப்போது நிகர லாபம் வச்சோ அல்லது லாபமே இல்லாமல் வியாபாரம் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். முக்கியமாக அந்த பெண் வாடிக்கையாளர்கள் தான் அந்த பேரம் பேசி உங்களுக்கும் பிரயோஜனப்படாது, அவங்களுக்கும் பிரயோஜனப்படாது, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கவனம் வேணும். சுக்கிர நீசமாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் சிறப்பில்லை, வியாபாரத்தில் சிறப்பில்லை, பார்ட்னர்ஷிப் சிறப்பில்லை. ரைட்டா? ஸோ அந்த 3 விஷயங்கள் கவனம் வேணும். அதே போல் 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல கேது கூட இணைகிறார். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சேமிக்கிறோம், அலைச்சலை குறைக்கிறோம், செலவுகளை குறைக்கிறோம் அப்படிங்கிற பேர் வழியில் எதுக்கு அத்தியாவசியமாக செலவு பண்ணணுமோ அந்த விஷயத்தை கூட செய்யாமட்டுருவோம். இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசித்து விடக்கூடிய விஷயம் இன்னும் 2-3 நாட்கள் உள்ள 2 மாதங்கள் 3 மாதங்கள் கூட ஆகலாம். இப்போ வேணா இது அனாவசியம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் பின்னாட்களில் அதே விஷயத்தை கூடுதலாக செலவு பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு 2 வீலர் வாங்கலாம்னு நினைப்பீங்க. இப்போ எதுக்கு நம்ம வண்டி வேண்டாம் அப்படின்னு அனாவசியம்னு சொல்லிட்டு செலவில் குறைக்கலாம் வேணான்னு சொல்லிட்டு நிப்பாட்டுவீங்க. ஒரு 3 மாதம் கழித்து அது தேவைப்படும். ஆக்சுவலாக அது உங்களுக்கு தேவைதான், அது தேவைப்படும். ஆனால் 3 மாதம் கழித்து வாங்கும்போது அதே டூ வீலர் 20% ப்ரைஸ் அதிகமாகித்தான் இருக்கும். அப்போது தேவை இருக்கிற விஷயங்களுக்கு செலவு செய்யலாம், தப்பில்லை, ஒதுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. படுத்தா தூக்கம் வராது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, கைகால் பாதம், பெரியவங்களுக்கு கைகால் பாதமெல்லாம் அவ்வளோ எரிச்சல் இருக்கும் இந்த காலகட்டம். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கைகால் பாத எரிச்சல்களுக்கெல்லாம் சிம்பிளாக ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலே இருக்காது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மீது வெறுப்பு மட்டும்தான் வரும் இந்த காலகட்டம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பவதா குறைக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், 7ஆம் இடத்துலேருந்து. அப்போது சூரியன் தரக்கூடிய நல்ல விஷயங்களும் புதன் தரக்கூடிய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு போதுமானமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எவ்வளவு நன்மைகள் நடந்தாலும், சூரியனாலையும் புதனாலையும் எவ்வளவு நன்மைகள் நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை அந்த செவ்வாய் கொடுக்க மாட்டார். ஆவணி 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக நடக்குதோ அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். பாசிட்டிவாக இருக்கிறது கண்ணுக்கே தெரியாது. எல்லாத்துலேயும் குறை கண்டு பிடிப்பீங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு நெகட்டிவான விஷயங்களை யோசிப்பீங்க. ஏவல் இருக்கா, பில்லி சுனி இருக்கா, இப்படியா நடக்குது, அப்படியே நடக்குது, ஏன் நம்மளுக்கு பாசிட்டிவாகவே நடக்க மாட்டேது, ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டங்களை தெய்வம் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு
அமைப்புக்குள்ளேயே மனசு போயிட்டு இருக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டீங்க. அதே போல் உறவுகளுக்குள்ளே உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் சரிவர இருக்காது. ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு பேச்சில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. தைரியமான முடிவுகள், தைரியமான முயற்சிகள் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ தைரியமான முடிவுகள், தைரியமான முயற்சிகள் நல்ல விஷயந்தான். இருந்தாலும் ராசி அதிபதி 8ல் மறைகிறதுனால கொஞ்சம் கவனம் வேணும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். பெரியவர்களினுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. சுய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. இப்போது நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது இல்லையா? ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது. இன்னொரு விஷயம் குறிப்பு சொல்ல மறந்துட்டேன். அந்த சுக்கரன் நீச்சமாக இருந்தனால கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வந்துடும், 2 பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. பிரிவினைன்னு வந்தால் முதல் 10 நாட்களுக்குள்ளே நடந்தால் நடக்கலாம், அதுக்கு சான்சஸும் கிடையாது. ஏன்னா 8ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, 10ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகுது. செவ்வாயினுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்குது. ஆவணி 8ஆம் தேதியிலேருந்து ஆவணி 10ஆம் தேதிக்குள்ளே பிரச்சனை வந்தால், பிரிவினை வந்தால் வந்தது தான் அந்த 2 நாள். அதற்கப்புறம் பிரச்சனைகளுக்கு வரும், ஆனால் பிரிவினை இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கை துணை நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிறணும். சரி, இப்போ நிறைய பாசிட்டிவ் நிறைய நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள், அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் ஏதாவது ஒரு முறையாவது அருகில் இருக்கக்கூடிய மலைமேல் அமர்ந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி. கோயம்புத்தூராக இருந்தால் மருதமலை சொல்லுவேன், பொள்ளாச்சி அதுவும் மருதமலைக்கு போகலாம். இல்லை தேனி, திண்டுக்கல் இந்த மாதிரி இருந்ததுன்னா பழனி மலையை சொல்லுவேன். கும்பகோணமாக இருந்ததுன்னா சுவாமி மலை. இல்லை சென்னை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா திருத்தணி முருகன் மாதிரி போகலாம். வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். மேலும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்.